வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ வீக்லி அனலைசிஸ் கோல்டோடது. எந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கிற அனலைசிஸ் இது. ஓகே, இன்றைக்கி இந்த வீக் அனலைசிஸ் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். நான் இது நைட் தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டேன். ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாலும் டயர்லேருந்து தூங்கிட்டு ஸோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மன்னிக்கவும் லேட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் மாதிரி மண்டே மாதிரி மார்க்கெட் எங்கேயும் போயிடல, நிற்கிது. ஓகே, ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரு 2-3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. சேம் 1 ஹவரில் நம்ம என்ன, அதாவது ஒரு வீக்கோட ட்ரேட் நம்ம என்ன சொன்னோமோ அது 1 ஹவரில் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன். என்ன சூப்பர், நீங்கள் சொன்னது ஓகே நடந்துருச்சு, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணோம். தென் என்னென்னா, நம்ம தேர்ஸ்டேலேருந்தே கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணல. சொல்லப்போனால் ஒரு குட்டி வெக்கேஷன் வச்சுருக்குங்களேன். ஸோ சின்ன ஒரு வெக்கேஷன் நம்ம போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ அதனால தான் நம்ம வெக்கேஷன் போயிட்டு வந்தோம், பின்ன ஜாலி மூட் போயிடும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டோம். ஸோ அதனால தான் என்னென்னா நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணவும் முடியல. அதுக்கு முதல்ல மன்னிக்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த வீக் என்ன பண்ணலாம், நிறைய பேர் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி பண்ண ஆளுகளும் இருக்காங்க. ஸோ அப்புறம் எனக்கு இந்த வீக் ஒரு நல்ல வீக்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் சரி எங்கே ட்ரேட் எடுக்கணும், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஸோ ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். என்னென்னா, நம்ம ஏதாவது பண்ணி தப்பாக பண்ணி மாட்டிக்கிறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லதான். நம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஓகேங்க. அது சரி, நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த செல்லு ட்ரேடெல்லாம் நம்ம எடுக்கலை. நம்ம இப்போ ஒரு பை ஹோல்டில் இருக்கேன். நான் சொல்ல போனால் பையில் ஹோல்டில் இருக்கேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் மேலே போகும் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம எந்த சைடாக இருந்தால் நமக்கு என்ன, ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதில் என்னென்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் செல்லும் எடுத்துகிட்டு இன்னும் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அது எவ்ரி வீக் கேட்குறது தான். ஸோ அவங்களுக்கான இப்போ இந்த வீக் நம்ம வெயிட் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்லிடலாம். சரிங்களா? அது லெவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்க. இப்போ என்னென்னா, இந்த வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். இந்த வீக்லி சார்ட் லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி தான். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. தென் எகெயின் இந்த சப்போர்ட் ரெண்டாவது, மூணாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். எகெயின் மார்க்கெட் மண்டே இது பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு. பட் ஆனால் அந்த வீக்லி இது ஹோல்ட் ஆகலை. ஸோ எகெயின் மார்க்கெட் அப் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மறுபடியும் மார்க்கெட் உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த வீக் என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஜூம் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு லெவல் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு லெவல் இது லெவல். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல டெஸ்ட் அடிச்சிருக்கீங்களா, சாரி ரீடெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. தென் எகெயின் அது பிரேக் அவுட் கொடுத்து பம்ப் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு ஹை. ஓகே, தென் எகெயின் அதே இடத்துல தான் மார்க்கெட் ரிஜெக்ட் சப்போர்ட்டிங் எடுத்து மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஸோ தென் பிரேக் பெரிய லெவலில் கீழே மார்க்கெட் ஃபாலோ ஆகலை, ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து அப் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதே இடத்துல டெஸ்ட்டு, தென் அப், தென் டெஸ்ட், தென் எகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இப்போ மார்க்கெட் நிற்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த வீக் நடக்கிறதுக்கு என்ன சான்ஸு அப்படின்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு லெவல் 1760 to 50 லெவல், 60 to 50 லெவல். சரிங்களா? நம்ம 16 அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் பர்டிகுலராக ஒரு லெவலை சொல்லிட முடியாது. ஸோ 60 to 50 லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்தது, கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் எகெயின் அப் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. சரிங்களா? ஆக்சுவலாக தான் நம்ம ஒன்றும் நினைக்கிறோம். ஏன்னா
என்னென்னா இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் செல் ஆகிற சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று. இது வந்து நம்ம டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, இது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சொன்னது தான். இந்த ஒரு சேனல் வந்து நம்ம ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த சேனலில் ட்ரேட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ அதே தான் இப்போ என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனில் தான் கரெக்டாக மார்க்கெட் டெஸ்ட் அடித்து அப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்னென்னா, சரி இந்த இடத்துல ஒரு 2 வந்திருக்கா, இது பண்ணுங்கள், நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் 1760 லெவல். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து வந்து எகெயின் இந்த 1800 டெஸ்ட் அடிச்சுட்டு தென் டவுன் ஆகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இப்போ வந்து நம்ம பையும் செல்லும் இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு மிட் ஜோனில் இருக்குது. சரிங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டவுன் ஆகிட்டு இந்த லெவலில் இந்த ரிஜெக்ஷனுக்கு அடிச்சதுன்னா ஒரு நல்ல லெவல் 1760 லெவல், தென் எகெயின் அப், தென் 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தென் ஆல்வேஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தென் எகெயின் அப். ஸோ இதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து 1800 டெஸ்ட் அடிக்கணும். இல்லை அப்படின்னா 1750-60 லெவலில் வந்து டெஸ்ட் அடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பை ஆர் செல் வந்து நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஸோ 1800 டெஸ்ட் அடித்தா செல்லு, 1760-50 லெவலில் டெஸ்ட் அடித்தா பை. ஓகே, ஸோ இன்னும் இது வந்து கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். என்னென்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன்லேயும் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும் நம்ம நினச்சோம். பட் ஆனால் மார்க்கெட் இது பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு தென் எகெயின் சேம் அதே ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கேயும் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சேம் வந்து இப்போ வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த லெவலில் வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டாவது சினாரியோ. இது வந்து வீக்லி இந்த வீக் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில், அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ட்ராடே ஒரு செட்டப்புக்கான ஒரு டைம் ஃப்ரேம் தான். பட் இதில் ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப செம ஃபாலோ இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 hourல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து அப் ஆனது, தென் எகெயின் மார்க்கெட் டெஸ்ட் அடிச்சு, தென் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, தென் எகெயின் சேம் இந்த இடத்துல டெஸ்ட் அடிச்சிருக்கு. இப்போது என்ன அப்படின்னா ஒரு பை செட்டப்புக்கு என்னென்ன சினாரியோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை செட்டப்புக்கு மார்க்கெட் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிவிட்டு 1800 மார்க்கெட் வந்து போகும். இது ஒரு சினாரியோ. சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து 1750-60 லெவல்கிட்ட மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து டெஸ்ட் அடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம். ஓகே, இது ரெண்டாவது சினாரியோ பைக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிட்டு 1800க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு தென் அகெயின் 1800 டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா தென் அகெயின் அப்போ. ஓகே, ஸோ பை செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 சினாரியோ வந்து இப்போதைக்கு இருக்குது. நம்ம இப்போ இந்த சினாரியோ பார்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஒன்று டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப் ஆகும், இல்லை ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்போ இருக்குது. ஸோ நம்ம பை எப்போ எடுக்கலாம்னா ஒன்று வந்து 1800க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஒரு பை எடுக்கலாம். தென் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஒரு பை எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 1750-60 லெவலுக்கிட்ட வந்து மார்க்கெட் டெஸ்ட் அடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஒரு பை எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பை செட்டப்புக்கான ஒரு செட்டப்ஸ். ஓகேங்களா? இதுவே வந்து செல் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா செல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து
இங்கே நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம், பட் வந்து எடுக்க வேண்டாம் தான் சொல்கிறேன். என்னென்னா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 1800க்கு மேலே வரும் எஸ்எல். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து இந்த 1750-60 லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தென் எகெயின் வந்து செல் எடுக்கலாம். ஓகே, இது வந்து செல் சினாரி. இது வேணால் நம்ம ஒரு ரெட் கலரில் ட்ராப் பண்ணிடுறோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இது ஒன்று செட்டப் செல்லுக்கு. ஓகே, தென் எகெயின் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த லெவல் 1730-20 லெவல் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் செல் ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்னென்னா, இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து கீனாக வாட்ச் பண்ணணும். இது நம்ம எவ்ரி வீக் நம்ம சொல்கிறது தான். நம்ம இது வந்து கிளாஸஸில் நம்ம வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், நம்ம எந்தெந்த ஜோனில் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம், ஸோ மார்க்கெட் எங்கே டெஸ்ட் பண்ணோம், இதைத்தான் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து நாட் ஒன்லி கோல்டு மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, நம்ம வந்து கரன்சி எல்லாம் எல்லாம் என்ன நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் நம்ம அதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடியான ஒரு விஷயங்கள் தான். இதைத்தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நிறைய பேர் பண்ணி ப்ராஃபிட்ஸ் நிறைய அதாவது நான் வந்து என்ன ஒரு புது மனுஷனாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் எனக்கு இப்படிலாம் இருக்கா மார்க்கெட், இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் நம்ம ட்ரேட் பண்ணோமா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்லாம் இருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னா, அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் மண்டேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எல்லோரும் நினச்சி இதான் மார்க்கெட் இப்படி தான் இருக்க மாட்டேருக்கு, ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே இருக்குன்னு நினைப்பாங்க, லாஸ் பண்ணவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது என்னென்னா, நம்ம இன்றைக்கி பார்க்குற மார்க்கெட் நாளைக்கு இருக்காது. ஸோ இந்த 1 ஹவரில் மார்க்கெட் நடந்தது நெக்ஸ்ட் 1 ஹவர் நடக்காது. ஸோ அது நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து கிளாஸஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்போவுமே நம்ம வந்து தயாராக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். என்னென்னா ஒவ்வொரு ட்ரேடுமே நம்மளுக்கு வந்து புதிய ட்ரேடு தான். ஸோ நம்ம வந்து 10-50 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னு சொல்லி நம்ம ப்ரூவும் கிடையாது, நம்ம 50 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டும் கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து கரெக்ட் சைடில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதாவது ஹேண்டில் பண்ண தெரியணும். லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நான் அது நிறைய சொல்லியிருக்கேன், அது சின்ன சின்ன ஹேபிட்ஸ். அது என்னென்னா, இது லாஸ், இதுதான், இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா செல் ஆகும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னு நம்ம ஹோல்ட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. நம்ம வந்து பை எடுத்துட்டேன் சார், பட் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது, இனி எவ்வளோ தூரம் வரும், இது எங்கே ஸ்டாப் ஆகும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது என்னென்னா, இதை நம்ம வந்து கற்றுக்கணும். தெரியல இப்போ பிகினர்ஸ், ஓகே அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஸ்டாப் லாஸ் போராட்டினா கூட நீங்கள் கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஏரியா, அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தென் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கிட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னா லாஸை வந்து கம்மி பண்ணலாம், அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம போட்டால் அது பை தான், நம்ம போட்டால் செல்லு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, சரிங்களா? நிறைய பேர் சரி பண்ணி நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னும் அது கடைப்பிடிக்காதவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம், சரிங்களா? சரிங்க, இந்த வீக்குக்கான செட்டப் வந்து பை ஏரியா எங்கெங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 1800 எபோவ், தென் 1700 இந்த ட்ரெண்ட் லைனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1775 ரேஞ்ச் வரும். தென் எகெயின் வந்து 1750-60 லெவல்கிட்ட வரும். ஓகே, தென் இன்கேஸ் அது பிரேக் கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தென் மார்க்கெட் செல்லு. தென் எகெயின் சம் 730-35 ரேஞ்ச் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்முக்கு செல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுறவங்க என்னங்கிறத பிளான் பண்ணிங்க. ஓகே, நன்றி.